குரு தரிசனம் கோடி பாவ விமோச்சனம் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. கோபுர தரிசனம் கோடி பாவ விமோச்சனம், பசு தரிசனம் கோடி பாவ விமோச்சனம் என்று வேதங்கள் சொல்லுகிறது. அதில் முதலாவதாக சொல்லப்படக்கூடிய ஒரே தரிசனம் சந்நியாசிகள், மடாதிபதிகள், குருநாதர்கள், சிவனடியார்களுடைய தரிசனம் பாவ விமோச்சனம். ஒரு பாவம் அல்ல, கோடி பாவ விமோச்சனம். நீங்கள் செய்கிற எல்லா பாவத்தையும் குருநாதர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுதான் சாஸ்திரம் சொல்லுகிறது. குருநாதருக்கும் சீடனுக்கும் இருக்கிற ஒரே தொடர்பு, சீடன்கள் செய்கிற பாவங்களை குருநாதர் ஏற்று அந்த குருநாதர் அந்த பாவத்தை கழிப்பதற்காக தினந்தோறும் தவம் செய்வதனால அந்த பாவம் நீங்குகிறது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த குருநாதர் தான் உத்தமமான குருநாதர். உலகினுடைய குருநாதர்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான குருநாதர்கள், பணம் காசு புகழுக்கு ஆசைப்படாத குருநாதர்கள், ஏன் முக்தியை கூட வேண்டாம் என்று சொன்ன குருநாதர்கள் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார்கள். நான் சொன்ன இந்த குருநாதர்கள், அந்த குருநாதர்கள் ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்முடைய தமிழகத்தில் தோன்றிய குருநாதர்கள். நாம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நமக்காக தோன்றிய குருநாதர்கள் 63 நாயன்மார்கள் என்கிற உன்னதமான குருநாதர்கள். இந்த குருநாதர்கள், இந்த குருநாதர்களுக்கு அப்புறம் நிறைய குருநாதர்கள், நிறைய ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், 18 சித்தர்கள், நவகோடி சித்தர்கள், ஞானிகள், துறவிகள், பட்டயத்து சுவாமி, அருணகிரியார், தாய்மான அடிகள், இன்னும் எத்தனையோ குருநாதர்கள், தெய்வ சேக்கிழார் பெருமான், அபிராமி பட்டர், ஔவையார், திருவள்ளுவர் போன்ற எத்தனையோ ஞானிகள் தோன்றி நமக்கெல்லாம் என்ன சொல்லணுமோ அதையெல்லாம் சொல்லிவிட்டு இறைவனுடைய திருவடியை சென்று சேர்ந்தார்கள். இப்போ நம்முடைய வேலை என்னன்னா, அவங்க தான் சொல்லிவிட்டு போயிட்டாங்களே, அதனால நம்ம வேலை சொல்லணுமா? அப்படி கிடையாது. அவர்கள் சொன்னதை, அவர்கள் செய்து காட்டியதை மீண்டும் அரைத்தமாகவே அரைக்கிறது மாதிரி அவங்க சொன்னதை மீண்டும் மீண்டும் சொல்லுவதுதான் நம்முடைய தலையாய கடமை.